வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஜப்பானின் ஜம்பம் ஜொலிக்கும் வெற்றி பாதை. கிழக்கு வானில் சூரியன் எழுந்தது. ஆனால் அந்த சூரியன் ஒளி தரவில்லை, தீயை தந்தது. அந்த சூரியனின் பெயர் ஜப்பான். பெரும் நிலப்பகுதியான கிழக்கு ஆசியாவை ஜப்பான் வழிநடத்தும் என்ற கனவில் மூழ்கிய நாட்டில் போரின் ஆசை வளர்ந்தது. அந்த ஆசையால் அது பேரரசாக மாறியது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜப்பான் ஒரு சிறிய தீவு நாடுதான். ஆனால் அதன் ஆத்மா ஒரு பேரரசின் கனவு. 1905இல் ரஷ்யாவை வென்றதும் அது உலகத்தின் கண்களில் வீரனாக உயர்ந்தது. அந்த வெற்றி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு தீயை ஏற்றியது. நாம் ஆசியாவை ஆட்சி செய்யலாம் என்ற பெருமை தீ. ஜப்பானின் அரசாங்கம் இராணுவத்தின் கையில் மாறியது. மக்கள் அல்ல, படையினரே நாட்டை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சி செய்ய தொடங்கியது. இத்தாலியின் பாசிசம், ஜெர்மனியின் நாசிசம் அனைத்தையும் தன் வழியில் கலந்து கொண்டது ஜப்பான். அது ஒரே ஒரு குறிக்கோள் வைத்தது: ஆசியாவை ஜப்பானின் கீழ் கொண்டு வர வேண்டும். 1931ஆம் ஆண்டில் ஜப்பான் மஞ்சூரியாவை கைப்பற்றியது. அங்கு ஒரு பொம்மை அரசை நிறுவியது. ஆனால் உண்மையில் அதனை ஆட்சி செய்தது ஜப்பான் நாடே. உலக நாடுகள் எதிர்த்தன. ஆனால் ஜப்பான் சிரித்து கொண்டது. நாங்கள் நமது வழியில் போவோம் என்றது. அதன் பின்னர் சீனாவை நோக்கி நகர்ந்தது. நாங்கிங் படுகொலை, ஆயிரக்கணக்கான உயிர்கள் மாய்ந்து போயின. பெண்கள், குழந்தைகள், குடிமக்கள் யாரும் இதில் விதிவிலக்கு இல்லை. ஜப்பானின் பேராசை இப்போது ஆசிய கடல்களில் பரவியது. பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், பர்மா எங்கும் அதன் படைகள் நிழலாக பரவின. ஆனால் அந்த நிழல் வெளிச்சத்தை விழுங்கியது. மக்களுக்கு நம் ஆசிய சுதந்திரம் வேண்டும் என்ற முழக்கம் ஆட்சிக்கான தாகமாக பின்னாளில் மறைந்து போனது. ஜப்பான் வெறும் ஆட்சிக்காக அல்ல, கௌரவத்திற்காக போராடுவதாக நம்பியது. ஆனால் அந்த கௌரவம் இரத்தத்தால் எழுதப்பட்டது. அவர்கள் கையில் வாள் இருந்தது, ஆனால் மனதில் கருணை இல்லை. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.